அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பழனிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கணக்கன்பட்டி சாமிகள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ரொம்பவே பிரபலமாயிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். கணக்கன்பட்டி சத்குரு பீடம் அப்படின்னு பார்க்கும்போது ஓம் சத்குரு பழனி சுவாமிகள் ஜீவ சமாதியில் மகாலய அமாவாசை பௌர்ணமி இது போன்ற நாட்களில் ரொம்ப சிறப்பான பூஜைகள் செய்வாங்க. இங்கு பௌர்ணமியில் நடந்த ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பௌர்ணமி பூஜையை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். இப்போ சமீப காலமாக கணக்கன்பட்டி சுவாமியை போய் நம்ம பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்காத அளவிற்கு நல்லதொரு விஷயங்கள் நடக்குது. நாம் என்ன நினைத்து அங்கே போய் வழிபட்டுட்டு வந்தோமோ அது கண்டிப்பாக நடக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நிறைய பக்தர்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. நம்ம பழனிக்கு போகும்போது அல்லது நம்ம தனிப்பட்ட முறையில் கூட கணக்கன்பட்டி சுவாமியை போய் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அனுபவ ரீதியாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நம்ம வீடியோக்கள்லேயே சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் அதுபோல் கணக்கன்பட்டி சுவாமிகிட்ட இந்த விஷயம் நான் நினச்சேன் அதே மாதிரி நடந்தது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. அதே போல் இந்த விஷயம் நான் நினச்சிருக்கேன் இனிமேல் எனக்கு நடக்கணும் அப்படின்னாலும் அதை மனதார நினைத்து கொண்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கணக்கன்பட்டி சத்குரு சுவாமியே போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுருங்க. கண்டிப்பாக எல்லாமே நமக்கு நன்மையாக நடக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜாதக ரீதியாகட்டும் அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டம் எப்படி இருக்கும், நாம் என்ன செய்யலாம், நாம் நல்லபடியாக தொழிலில் முன்னேறணும், அதை செய்யலாமா வேண்டாமா, முதலீடு செய்யலாமா, அதே போல் நாம் வீடு கட்டணும், சுபகாரியங்கள் செய்யணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட பலன் கேட்கும்போது அது கண்டிப்பாக நடக்கும். அந்த வகையில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நல்லதொரு பலன்கள் சொல்லப்படுதுங்க. நான் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். நீங்களும் அதற்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு சிறப்பான மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, நாம் இப்போ கணக்கன்பட்டி சுவாமிகள் பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த கணக்கன்பட்டி சுவாமிகளை பார்க்கும்போது ஏராளமான மக்கள் அவரை வழிபட்டு போகக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியுது. அதிலும் குறிப்பிட்டு அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் நிறைய பக்தர்கள் அந்த கோவிலுக்கு அங்கேயே தங்கி அந்த கணக்கன்பட்டி சுவாமிகளை அங்கிருந்தே வழிபட்டு அந்த ஜீவ சமாதிகளை வழிபட்டு அதன் பிறகு அந்த பௌர்ணமி இரவு முழுவதும் அங்கேயே இருந்து வழிபட்டுட்டு போகிறத சமீப காலத்தில் அதிகமாக பார்க்குறோம். அப்படி போகும்போது கண்டிப்பாக நம்ம நினைத்தது நிறைவேறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பழனி அருகில் இருக்கக்கூடிய கணக்கன்பட்டி சத்குரு பீடம் ஓம் சத்குரு பழனி சுவாமிகள் ஜீவ சமாதியில் இது போன்ற அமாவாசை பௌர்ணமியை முன்னிட்டு நிறைய சிறப்பு பூஜைகள் நடந்து வருது. இதில் பக்தர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு சுவாமியுடைய அருளாசியை பெற்று போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கணக்கன்பட்டி சுவாமியை அழுக்கு மூட்டை சுவாமி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அழுக்கு மூட்டை சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் முருகப்பெருமானுடைய அவதாரமாக கூட கருதி நிறைய பேர் வழிபடுறதை நம்மளால் பார்க்க முடியுது. இவர் எங்கிருந்து வந்தார், இவர் என்ன செய்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கு. ஆனாலும் இந்த கணக்கன்பட்டி சுவாமிகள் அப்படின்னு பார்க்கும்போது இவர் நிகழ்த்திய அதிசயம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இவருடைய ஜீவ சமாதியை நாம் வழிபட்டு வரும்போது உண்மையாகவே அவரை உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குறிப்பிட்டு பௌர்ணமி நாட்களில் இவரை போய் நாம் வழிபட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல அவர் இருக்கக்கூடியதை நம்மளால் கண்டிப்பாக உணர முடியும். உண்மையான பக்தியோடு யார் ஒருவர் இந்த சுவாமியை போய் வழிபடுறாங்களோ கண்டிப்பாக அவரை உண்மையாகவே உணர முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது நிறைய பேர் சொல்லக்கூடியதை நம்மளால் இன்னைக்கு பார்க்க முடியுது. பொதுவாகவே ஒரு கடவுளை நாம வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நேரடியாக அப்படியே கடவுள் நமக்கு அவதாரமாகவோ அல்லது ஒரு காட்சியை கொடுக்க மாட்டாங்க. அதாவது ஒளி மூலமாகவோ அல்லது உணர்வு மூலமாகவோ அல்லது அசரீரி மூலமாகவோ ஏதாவது ஒரு வகையில் அவர்கள் நம்மை உணர செய்வாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் இது மிக பெரும் ஒரு அதிசயமாகவே பார்க்கப்படுகிறது. என்ன அப்படின்னா கணக்கன்பட்டி சுவாமிகளை நம்ம மனதார இருந்து நம்ம வழிபடும் போது
கண்டிப்பாக அந்த இடத்துல அவரை நம்மளால் உணர முடியுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது நம்ம சாதாரணமான விஷயமாக எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா கொஞ்ச காலத்துக்குள்ளே இது போன்ற நிறைய விஷயங்கள் நாம் கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் எத்தனையோ அவதார புருஷர்கள் இருக்கிறாங்க. நாம் இது போன்ற இவர்களெல்லாம் அவதார புருஷர்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எத்தனை ஜென்மத்து பாவங்கள் இருந்தாலும் கூட, தோஷங்கள் இருந்தாலும் கூட மூட்டை சுவாமிகள் அதை நீக்கி வைக்கிறார், நமக்கு அருள் புரிந்திருக்கிறார் அப்படிங்கிறது இன்னைக்கும் பலருக்கும் நம்ப முடியாத ஒரு உண்மையாக இருந்து வருது. நம்மள பலரும் எதையும் எளிதில் நம்பிட மாட்டாங்க. அப்படி நம்பாமல் கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகளுடைய அருளை தவற விட்டவங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அவர் இருக்கும்போதே கூட அவருடைய ஒரு சொல்லுக்கு கூட மிகப்பெரும் மதிப்பு இருக்கு அப்படின்னு அதை பார்த்தவங்களும் இருக்காங்க. அதே போல இவரெல்லாம் நம்ம சாதாரணமாக இருக்காரு, இவரெல்லாம் நம்ம சொல்றத கேட்கணுமா அப்படின்னு நினைத்து படுத்தினவங்களும் இருக்காங்களாம். ஆனாலும் லட்சக்கணக்கானவர்கள் சாதாரணமாக நினைத்த ஒருவர் இன்று பெரிய மகானாக சரித்திரத்தில் இடம் பிடித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் மிக பெரும் ஒரு ஆச்சரியமாக இவருடைய அதிசயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பிட்டு இந்த பழனி சுற்றுப்பகுதியில் நடமாடிய மகத்தான இந்த மகான் மானுட ரூபத்தில் வாழ்ந்த கடவுள் அப்படின்னு கூட இன்னைக்கும் வழிபாடு செய்கிறாங்க. அவர் வாழ்ந்த விதம், பக்தர்களிடம் பழகிய விதம், பக்தர்களுடைய கர்ம வினைகளை தீர்த்த விதம் எல்லாமே வித்தியாசமானவை. அனைத்தும் செய்துட்டு அவர் சாதாரணமாகவே இருந்தார். அதனால தான் என்னவோ நிறைய பேர் அவரை நம்ப மறுத்திருக்காங்க. அவருடைய உருவ அமைப்பும் மக்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தலை. சராசரி உயரம், பரட்டை தலை கொண்டு அப்படியே தலையில் முண்டாசு கட்டி கொண்டு திரிந்தவராகவும் பார்க்கப்படுறாங்க. இப்படி பச்சை நிற சட்டை அணிந்து உலாவிய அவரை முதல் முறையாக பார்த்தவர்கள் இவரை என்னென்னமோ சொல்லி பேசியிருக்காங்க. மனதில் குழப்பம் கொண்டிருக்கிறவர் அப்படின்னலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் மூட்டை சுவாமிகளுக்கு தன்னை நாடி வந்த ஒவ்வொருவருடைய அனைத்து ஜென்ம பிறப்பும் இறப்பும் பாவ புண்ணியங்களும் விடாது துருத்தக்கூடிய வினைகளும் தெளிவாக தெரிந்திருக்கு. அந்த வினைகளை விரட்ட ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை கொடுத்தாராம். சிலர்கிட்ட மண் வெட்டி கொடுத்து மண் தோண்ட சொல்வாராம். சிலரிடம் பள்ளமாக இருக்கக்கூடிய குழிகளை மூட சொல்வாராம். சிலர்கிட்ட கற்களை எல்லாம் பொறுக்கி ஒரு இடத்துல வைத்து குமிக்கு போட்டு சொல்லுவாராம். சிலர்கிட்ட சாக்கடை தண்ணீரை சரி செய் அப்படின்னு சொல்லுவாராம். பெரிய பாறாங்கற்களை கொஞ்சம் தூரத்துக்கு புரட்டி போட சொல்வாராம். சிலர்கிட்ட வடக்கே போ தெற்கே போ அப்படின்னு, சிலர்கிட்ட கிழக்கில் போ அப்படின்னு நிறைய இந்த திசைகள் சம்பந்தமாக சொல்லுவாராம். ஒரு குறிப்பிட்ட மரத்தை சுற்றி வா என்பதும் இவர் சொல்லுவாராம். சிலருக்கு அடி விழுமா, சிலரை ரத்தம் வரும் வரை கூட அடித்ததும் உண்டு அப்படின்னும் நிறைய சொல்லியிருக்காங்க. இவர் நிறைய பேர் திட்டியும் நம்ம பார்த்துருக்குறோம். அந்த வகையில் சற்று தொலைவில் வரும்போதே நிறைய பேர் இவரை பார்த்து ஏதாவது ஒன்று சொல்லி திரும்பி போகிறது அப்படிலாம் செய்வாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இவரும் ஒரு சிலர்கிட்ட தான் பேசிப்பாராம். ஆனால் இவர் பேசக்கூடிய ஒரு சிலர்கிட்ட அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மிக பெரும் திருப்பமாகவே அது அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சிலரை அருகில் அழைத்து அன்பாக பேசுவார், கருணையோடு பேசுவார். சிலர்கிட்ட போய் டீ வாங்கிட்டு வா அப்படின்னு, சிலர்கிட்ட பசிக்கு சாப்பாடு வாங்கி தரியா அப்படின்னு கேட்பாராம். ஆனால் இதுவே நிறைய பேர் சாப்பாடு வாங்கி கொடுத்தோ எவ்வளவோ பணம் கொடுத்து கூட அதையெல்லாம் இவர் வாங்கிக்கவே மாட்டாராம். வெகு சிலருக்கு அவரை தன்னை பழனி முருகனாகவே உருமாறி காண்பித்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போதே நமக்கு மெய்சிலிர்ப்பை ஏற்படுத்தும் வகையில் இருக்குங்க. இப்படி அவர் எந்த உத்தரவிட்டாலும் கூட அவை மக்களினுடைய கர்ம வினைகளை விரட்டி அடிப்பார். காலப்போக்கில் தான் இந்த உண்மையை மக்கள் உணர்த்தினார். அதன் பிறகு மூட்டை சுவாமிகளை நோக்கி தினம் தினம் நூற்றுக்கணக்கானவர்கள் படையெடுத்திருக்காங்க. அதன் தொடர்ச்சியாகவே அவரை பற்றி விவரங்கள் வெளி உலகுக்கு தெரிய வந்திருக்கு. பழனி கணக்கன்பட்டியில் தான் சுவாமிகள் பிறந்தார். இந்த ஊரை சேர்ந்த நிறைய பேர் இவர்கள் பற்றி தெரிந்திருக்க கூட வாய்ப்பு கிடையாது. அதாவது காளிமுத்து அப்படிங்கிற பெயரால் இவரை அழைத்து வந்திருக்காங்க. இவருடைய பெயர் காளியப்பன் என்கிறாங்க, பழனியப்பன் என்றும் சொல்கிறாங்க. இது நிறைய பேர் ஒரு கருத்தாகவே இருக்குது. அதே போல் இவர் பழனிசாமி என்று மாறியதாகவும் சொல்கிறாங்க. சித்தியினுடைய பாரபட்சத்தால் படிப்பை பாதியிலேயே விட வேண்டியது இவருக்கு இருந்திருக்கு. அப்படி இருந்தும் கூட ஒரு தடவை பால்காரர் எதிரிகளோட சண்டை போட்டதில் இவர் கடுமையாக தாக்கப்பட்டாராம். பழனிமலை காட்டுக்குள்ளே வீசப்பட்டாராம். அந்த காட்டுக்குள்ளே 3 நாட்கள் சுயநினைவே இல்லாமல் கிடந்தாராம். 4வது நாள் சுவாமிகளை காட்டில் இருந்து மீட்டு
மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போனாங்களாம். அப்போது பரிசோதித்த டாக்டர்கள் இவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஆனால் ஒரு நாள் முழுக்க உடல் அங்கேயே இருந்திருக்கு. மறுநாள் உடல் மாயமாகி விட்டதாம். அடுத்த நாள் இடுமன் மலை குகை ஒன்று அங்கு அனைவருக்கும் காட்சி கொடுத்தாராம். இப்படி ஒரு அதிசயமான பிறவியாகவே இவரை பார்க்குறாங்க. இப்படி பல பேருக்கும் கணக்கன்பட்டி சுவாமிகள் அப்படின்னு சொல்கிறவர் இன்றைக்கும் ஒரு அவதாரமாகவே இருக்காரு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் கணக்கன்பட்டி சுவாமிகளை பற்றி நிறைய அரிய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.